வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாசுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆசியுடன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு நேற்றைய தினம் ஈவினிங்கு திருவண்ணாமலை ஏந்தல் பைபாஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பைபாஸில் தலை அதிகமாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்கு போயிருந்தேன். அந்த டீ கடையில் அண்ணா டீ கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது அவர் டீ போட்டுட்டு இருந்தார். அப்போது ஒரு கார் நின்றுச்சு. அந்த கார் பார்த்திங்கன்னா கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனு. அவர் ரிச்சா பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாம் இறங்குனாங்க. டீ கேட்டாங்க. உடனே பையன் அண்ணா வாட்டர் பாட்டில் கிளாஸ் கொடுங்க அப்படின்னா உடனே அவர் கொடுத்தாரு. உடனே சிப்ஸ் ஐட்டம் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டே இருக்கும்போது உள்ளேருந்து வெளியில் ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸு கூட கொஞ்சம் ஒழுங்கினமாக தான் இருந்தாங்க. ரெண்டு மூணு பொண்ணுங்களும் உடனே அவர்கிட்ட சிகரெட்டு கொடுங்க ஷிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அவர் கொடுத்தாரு. நான் டீ சாப்பிட்டு நான் ஏதோ பண்ணுறாங்க போல இருக்கட்டும் அப்படின்னு ஏதோ வாங்குறேன் யாருக்கோ அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். அதை வாங்கிட்டு இங்கிலீஷில் பேசிவிட்டு அழகாக ஃப்ரெண்டுங்களோட ஜாலியாக பேசிவிட்டு வாயில் வச்சுட்டு பற்ற வச்சிருச்சு. அப்படியே ஆச்சரியமாக அங்கே டீ கடையில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்தோம். என்னடா அது பொட்டை புள்ள, இவ்வளோ பப்ளிக்கு இத்தனை பேர் இருக்காங்க, எவனையுமே மதிக்கலை, யாரையுமே மதிக்கலை. வாயில் சிகரெட்டை வச்சு பற்ற வச்சுட்டு புகை விட்டுட்டுருக்கு. பக்கத்தில் இருக்க என் கூட இந்த பெரியவர் பார்க்குறாரு, அந்த அம்மா பார்க்குறாங்க. எல்லாம் அந்த டீ கடைக்காரெல்லாம் பார்த்துட்டு எதுவும் பேச முடியல. பைசா கொடுக்குறாங்க. அழகாக தம் அடிச்சுட்டு அந்த பொண்ணு அழகாக பசங்க எல்லாம் வாங்கிட்டு பொண்ணுங்க அந்த பசங்களாம் மறுபடியும் காரில் தம் அடிச்சு முடிச்சுட்டு அந்த காரில் எழுந்துச்சி போகிறாங்க. காரில் கிளம்பி போகிறாங்க. அது கர்நாடக வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனு. ஒரு காலத்தின் கொடுமை. இந்த காலம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரிதானா தவறா என்பதும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஒன்று நினைக்கிறாங்க, கொஞ்ச நாள் தானே வாழ்க்கை. கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த கொஞ்ச நாளில் நம்ம எப்படி வாழ்ந்தோன்ற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க இந்த சமுதாயத்தில் எப்படி ஒரு இடத்துலையும் ஒரு பெண் பிள்ளைகள் இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் இந்த சமுதாயத்தில் பெரிய அளவுக்கு பிரதிபலிக்கிறாங்க. ஒரு சில பெண் பிள்ளைகள் ஏன் இப்படி இருக்காங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயங்களாக இருக்குது. வாங்கிட்டு போகிறது எல்லாமே அவங்க அந்த சரக்கு அடிக்கிறதுன்றது நல்லாவே தெரியுது. எங்கேயோ ஒரு அப்பன் கண்ணீர் சிந்தி நம்ம பிள்ளை எப்படின்னா படிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும், சொத்தை விற்று சுகத்தை விற்று சொந்த பந்தங்கிட்ட அசிங்கப்படுத்து பொண்டாட்டி தாலியை விற்று செருப்படிப்பட்டு கேவலப்பட்டு நண்பர்கள்கிட்ட அசிங்கப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணி உங்களை படிக்க வைக்க வெளியில் ஊரில் வெதர் ஸ்டேட்டு அமைச்சா நீங்கள் என்னடானா பசங்களோட ஜாலியாக சேர்ந்துக்கின்னு சீரழிஞ்சிக்கின்னு தம் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு அதெல்லாம் என்ன, அதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கு? எங்கேயோ வேர்வை சிந்து வச்சிட்ருக்க அவனுக்காக ஒரு தாயும் தகப்பனும். அதை எந்த பொட்டை பிள்ளைங்களும் ஒரு சில பொட்டை பிள்ளைங்க புரிஞ்சிக்க மாட்டேன்னீங்க. எங்கே போகுது? எதுக்காக இந்த சேவை இந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க? சிகரெட் அடிக்கிறதுலாம் அப்படியே ஒரு பப்ளிக், ஒரு பயம் கூட இல்லை அந்த பொண்ணுக்கு. ஒரு சில பெண்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஒரு பெண் பிள்ளைங்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். பெண் பிள்ளைகள் மற்றவங்கள பார்த்து நீங்கள் கெட்டுறாதீங்க. யாரோ செய்கிற தவறு நம்மளும் செய்யலான்றது ஆசையை யாரும் வளர்த்துட்டு அது மாதிரி செய்கிறாங்க இது மாதிரி செய்கிறாங்கன்னு மற்றவங்க பேச்சு கட்டி நீங்கள் அழிஞ்சிடாதீங்க. உங்களுடைய எண்ணங்களும் கவனங்களும் பெண் பிள்ளைங்க எண்ணங்களும் கவனங்களும் தன் குடும்பத்து மேலே மட்டும்தான் இருக்கணும். தன் தாய் தகப்பன் மேலே மட்டும்தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி கூடுவானுங்க, சேருவானுங்க, உங்களை என்னென்ன பழக்கமோ எல்லாத்தையும் சீரழிச்சிடுவானுங்க. நீ காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது சக்க பீஸு இன்னும் கரும்பு ஜூஸ் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி தான் நிற்கணும். நீ ஒன்றுமே இல்லாமல் அன்றைக்கி உன்னுடைய பழக்க வழக்கங்கள் உன்னை விடவே விடாது. எங்கே போனாலும் அந்த பழக்க வழக்கத்தை அடிமை ஆக்கிடும். அதனால் பெண் பிள்ளைகள் கொஞ்சம் உஷாராக இருங்க. அதை விட தாய் தகப்பன் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க. டெய்லி பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க பண்ணுங்க. நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன், உடனே வீடியோ கால் வான்னு சொல்லுங்கள். வீடியோ கால் வாமா அப்படின்னு சொல்லுங்கள் பொட்டை பிள்ளைங்கள. எல்லா பெண் பிள்ளைகளையும் நான் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன். நான் பார்த்ததுனால இந்த பதிவை உங்களுக்கு நான் போடுறேன். மனசு கேட்காம அந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். வீடியோ கால் வாங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ காலில் போங்க.
வெளியில் மாநிலத்தில் படிக்கிறாங்கன்னா நம்மளை சார்ந்தவங்க கிட்ட சொல்லுங்கள், என் பிள்ளைங்க படிக்குது கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லுங்கள். அவங்க கண்ணில் தெரியும், போய் எப்படின்னா பார்த்துட்டு வர சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு மனுஷனாக வாழ்ந்து கல்யாணம் பண்ணி அது பிள்ளைங்களை பெற்று அதை கரை சேர்க்கறதுக்குள்ள அடாடாடா ஒரு தாய் தகப்பன் படுற பாடுகுதே, அடா பாவமே, இந்த உலகத்தில் அவ்வளோ ஒரு பெரிய கொடுமைகள், அழிவுக்குண்டான கொடுமைகள். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தயவு செஞ்சு அனைவரும், குடும்பத்தில் இருக்க அனைவரும் பெண் பிள்ளைங்களை ரொம்ப கண்காணிப்பாருங்க. இந்த அடிக்ட் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அந்த குழந்தைங்களை, அதோடைய வாழ்க்கையை பாதியிலே அழிச்சிரும். ஆம்பளை பசங்க ஜாலியாக சரக்கு அடிக்கிறானுங்க போகிறானுங்கன்னா அவனுங்க கதை வேற. அதுக்காக ஆம்பளை பண்ணால் சரி நான் பண்ணால் சரி நான் சொல்ல வரல, அதுவும் தவறு தான், அது தவறு தான். ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுற ஒரு செயல் வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு புருஷன் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தன் பொண்டாட்டி கையில் தான் கொடுக்குறான். எந்த ஒரு புருஷன் வந்து நான் சம்பாதிச்சது தாமன் பொண்டாட்டி கையில் கொடுத்து அந்த செயல்பாடுகளை கரெக்டாக செய்கிற மனிதன் வந்து நல்லா இருக்கும் வாழ்க்கை. அதனால் பெண் பிள்ளைகளை தயவு செஞ்சு கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கன்னு சொல்லிக்கொண்டு, தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளே அவசரப்பட்டுறாதீங்க. யாரோ ஒருத்தர் செய்கிற செயலை நம்மளும் செஞ்சு பார்க்கலாமேன்னு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப ஒரு கீழ்தரமான ட்ரெஸ்ஸுன்னு எடுத்து போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சிகரெட் அடிக்கிற விதியங்கள் எல்லாம் வந்து அவங்க வேறு உலகத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்கிறாங்க. அந்த காலேஜ் படிப்பு முடிஞ்ச உடனே உங்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பும். அப்போ அந்த வாழ்க்கை உங்களுக்கு வருமானு யோசனை பண்ணி பாருங்கள். அது ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை, அதுக்குள்ளே விழாதீங்களேன்னு சொல்லிக்கொண்டு, பெண் பிள்ளைகளே கொஞ்சம் உஷாராக இருங்க, உஷாருங்கன்னு சொல்லிக்கொண்டு ஒரே முடித்துக்குள்ளே நன்றி, வணக்கம்.